சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவர்களை அணுஅணுவாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினையும் ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் SM ரமீஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஊபா மாகாண கலாசார அமைச்சு. இனி இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம். நோன்பு ஒரு அடியானை நரகத்தை விட்டு தடுக்கும் கேடயமாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆதாரம் அத்தபரானி அல் கபீர். அல்லாஹ் சங்கைமிகு ரமலான் மாதத்தை 3 பகுதிகளாக வகுத்து தந்திருக்கிறான். முதல் 10 ரஹ்மத்துக்குரியதாகவும், 2வது 10 மஹ்ஃபிரத்துக்குரியதாகவும், 3வது 10 இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலைக்குரியதாகவும் வகுத்து தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ரமலான் மாதத்தின் இறுதி 10க்குள் நாங்கள் நுழைந்திருக்கிறோம். அதிலும் இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலைக்குரிய 10க்குள் நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய ரமலான் சிந்தனையின் ஊடாக நாங்கள் பாவ மன்னிப்பின் சிறப்புகள் குறித்துதான் உங்களுக்கு தெளிவுபடுத்தவிருக்கின்றோம். இந்த விடயங்களை வழங்குகின்றார்கள் தியத்தலாவு பிங்கத்தென்னு ரஹ்மானியா ஜுமா பள்ளிவாசலின் முன்னாள் ஃபேஷிமாம் அஷேக் SM ஃபாஹீம் ரவாஹி ஹசரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். قال الله سبحانه وتعالى يقول أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العليم. கண்ணியமான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உயர்தரமான சங்கையான மேலான ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி இந்த ரமலானில் நோன்புகளை நோட்டக்கூடியவர்களாக, குர்ஆன் திலாவ செய்யக்கூடியவர்களாக, திக்ர் துஆ செய்யக்கூடியவர்களாக, ஏனைய இதர அமல்களில் ஈடுபடக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசையோடு ஆர்வத்தோடு, அது சிறார்களாக இருக்கேலும், முதியவர்களாக இருக்கேலும், பெண்களாக இருக்கேலும், எல்லாரும் ஆசையோடு அமல்களில் போட்டி போட்டு ஈடுபடக்கூடிய ஒரு அழகான மாதத்தில், ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் இருக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலான் மூலமாக எந்த நோக்கத்தை அடையணுமோ, எந்த லட்சியத்தை அடையணுமோ, அந்த உன்னதமான நோக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் முக்கியமாக ஒரு விடத்தில் கவனம் செலுத்தணும். அதுதான் அல்லாஹ்வுடைய மகுஃபிரத்தின் பக்கம். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய மக்களாக இந்த ரமலானை கழிக்கணும். ஒரு மனிதனை பொறுத்த வரையில் அவனுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய மன்னிப்புன்றது மிக முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. இருலகிலையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கணுமென ஆசை வைக்கிறது ஈமானுக்கு அடுத்தபடியான மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்லை என்றால் அவருடைய ஒட்டுமொத்த உலகத்துடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, மறுமுடைய வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிடும். மனிதன் என்றவன் தவறு செய்யக்கூடியவன் தான்.
தவறு செய்யக்கூடியவனாக தான் இருக்கிறான். சில நேரங்களில் சிந்திக்காமல் தவறு செய்கிறான். எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல் தவறு செய்கிறான். சில நேரங்களில் நன்கு தெரிஞ்சு கொண்டு பாவங்களில் ஈடுபடுறான் அல்லது பிறருக்கு தீங்கு செய்கிறான். மனிதர்கள் தொடர்ந்து தவறு செய்தால் பின்பு அதனை எண்ணி வருந்தக்கூடியவனாக இருக்கிறான். மன்னிப்பென்றது இன்றியமையாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்குது. இஸ்லாத்துடைய பார்வையில் மன்னிப்பு 2 வகைப்படுது. ஒன்று அல்லாஹுடைய மன்னிப்பு, அடுத்தது மனிதனுடைய மன்னிப்பு. மனிதன் சில நேரங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறி விடுகிறான். சில நேரங்களில் மனிதனுக்கு தீங்கிழைக்கிறான். எனவே மனிதனுக்கு இவ்விரண்டு விதமான மன்னிப்பும் தேவைப்படுது. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் கஃபூர் என்பதாக கிட்டத்தட்ட 90 இடங்களுக்கு மேலால் அல்லாஹ் சொல்லுறான். கஃபார் என்பதாக 5 இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். காஃபிர் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான். இவ்வளவு இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் மன்னிப்பை கொடுக்க அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். ஹதீஸு குதிசி எடுத்து பாருங்க. அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யப்ன ஆதம் இன்னக மா தஅவுதனி வரஜஅவுதனி கஃபர்து லக அலா மா கான மின்க வலா உபாலி. ஆதமுடைய மகனே, நீ என்னை அழைச்சி கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம், என்னை ஆதரவு வைக்கக்கூடிய காலமெல்லாம் நான் உன்னை மன்னிச்சு கொண்டே இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஹதீஸு குதிஸில் தெளிவுபடுத்துகிறான். இப்னு ஆதம் லோ பலக துனூபக அனான சமா, உன்னுடைய பாவங்கள் வானத்துடைய முகூட்டை தொட்டாலும் சரி, சும்மஸ்தகஃபர்தனி கஃபர்துலக, நீ என்னிடத்தில் மன்னிப்பு தேடினா நான் உன்னை மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஹதீஸு குதிஸில் தெளிவுபடுத்துகிறான். இன்னும் இந்த ஹதீஸு குதிஸ் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, உடைய பாவம் பூமி முழுவதும் இருந்தாலும் கூட நீ அல்லாஹுக்கு இணை வைக்காத நிலையில் என்ன ரப்ப சந்திச்சா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மன்னிப்பெனக்கூடிய இந்த பிரமாண்டமான கருணையோடு ஒன்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சந்திக்கிறான் என்பதாக அன்பு ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸு குதிசி திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அன்பார்ந்த நேயர்களே, ஒரு விடயத்தை ஒரு ஹதீஸ் எடுத்து பாருங்க. அல் கபாயிர் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹபீப் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த அன்பு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பாவத்தால் சூழ்ந்திருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பின்னால் தௌபா செஞ்சு மீண்டும் வந்து சொன்னாங்க, நான் பாவத்தில் மூழ்கியிருக்கிறேன். அதே போல் மீண்டும் வந்து சொன்னாங்க, நான் பாவத்தில் மூழ்கியிருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபீபே, உம்முடைய பாவத்தை விட அல்லாஹுடைய மன்னிப்பு பெரியது என்பதாக சொன்னாங்க. அன்பார்ந்த நேயர்களே, இந்த அடிப்படையில் சங்கையான மாதம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான், வ அன்னல்லாஹ ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மிக்க மன்னிக்க கூடியவன், நிகரட்ட அன்புடையவன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதே போல் எடுத்து பாருங்கள், 100 கொலைகளை செஞ்ச அந்த மனிதனை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மன்னிச்சான் என்பதாக முன்னோட சரித்திரத்தில் பார்க்குறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய மன்னிப்பு மீது ஆதரவு வைக்கணும், அல்லாஹிடத்தில் தௌபா செய்யணும். அடுத்த பகுதி, மனிதர்களால் ஏற்படக்கூடிய அந்த தீங்குகளை நாங்கள் மன்னிக்கணும். பரிசுத்தமான குர்ஆன் தெளிவுபடுத்துது, வலமன் சபர வகஃபர இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர் என்பதாக அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறார். பிறர் செய்யக்கூடிய தீங்கை நாங்கள் பொறுத்து கொண்டு மன்னிச்சா இதுதான் மிக்க வீரமிக்க உறுதியான செயல் என்பதாக அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்ட அன்பு கிடைக்கும் அருமையானவர்களே. வாஃபு அன்ஹும் வஸ்ஃப இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன் என்பதாக அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். அதே போல் யாரெல்லாம் பிறர் செய்யக்கூடிய தீங்கை மன்னிக்கிறோமோ அல்லாஹ் எங்களை உயர்த்துவான். முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எடுத்து பாருங்க. மன்னிக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். யார் அல்லாஹுக்காக பணிவாக நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவன் அந்தஸ்தை உயர்த்துகிறான். அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரிகளே, எனவே மனிதர்களால் ஏற்படக்கூடிய நாங்கள் தீங்குகளை மன்னிக்கணும். அன்பு ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நபியுடைய அந்த வாழ்க்கையில் எத்தனை கட்டங்களில் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை மன்னிச்சாங்க.
மக்காட வெற்றி அன்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு நுழையக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, எல்லா காஃபிர்களையும் அனைத்து காஃபிர்களையும் மன்னிச்சிட்டேன் என்பதாக சொன்னாங்க. தாயிஃபுக்கு தௌவத்துக்காக அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற நேரத்தில் எதிர்கொண்ட அந்த கஷ்டங்கள் எல்லாம் பொறுத்து மன்னிச்சு துவா செய்யக்கூடிய அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நீர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட வாழ்க்கையில் பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த தன்மையை நாங்கள் ஒவ்வொரும் ஏற்படுத்தி கொள்ளணும். பாவத்தை விட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் விலகி வாழணும். என்னென்னு சொன்னால் எல்லா குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறா, பாவம் சீரதிக்குதே, இது உள்ளத்தை துருபிடிச்சு வைக்கும், இருளடைய செஞ்சிடும். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். கல்லா பல்ரான அலா குலூபிஹிம்மா கானு யக்ஸிபூன். அவங்க சம்பாதிச்சு கொண்டிருந்த இந்த ஒவ்வொரு விடயத்தினாலேயும் அவருடைய உள்ளங்கள் மீது துருவாக அது படிஞ்சிட்டு என்பதாக அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறார். சில நேரங்களில் பாவங்கள் கவலையை நஷ்டத்தை ஏற்படுத்திடும். உள்ளம் இருடை அடைந்தால் இபாதத்துக்கள் கூறுவதில் சோம்பலும் பாவம் செய்கிறது துணிச்சலும் உண்டாகும். இந்த நிலை தொடர்ந்தா பாவங்கள் நல்லவையாக தெரிய ஆரம்பித்து விடும். இதுதான் மிக ஆபத்தான கட்டம். எடுத்து பாருங்கள், சாலிஹீன்கள் வாழ்க்கையில் ஏதாவது சோதனை வந்துட்டா நான் என்ன பாவம் செஞ்சேன் என்று தான் அவங்க யோசிப்பாங்க. ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை என் மனைவி மூலமாக, மக்களின் மூலமாக, வேலைக்கார மூலமாக நான் காண்பேன். நான் ரப்புக்கு மாறு செய்யும் போது அவர்கள் எனக்கு மாறு செய்வாங்க. ரப்புக்கும் மகளுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையுள்ள உறவு சரியானா படைப்பினங்களுக்கு இடையுள்ள உறவு தானாக சீராகிவிடும் என்பதாக ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க. அன்பார்ந்த நேர்களே, ஜகாத்தை மக்கள் தடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மலையை தடுத்துடுவான். விபச்சாரத்தை மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நோய்களை இறக்குவான். இப்படி ஹதீஸில் பார்க்குறோம். எனவே வானத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு உத்தரவுக்கு பின்னாலேயும் பூமியில் வாழக்கூடிய மனிதனுடைய செயல்பாடுகள் தான் காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பொதுவாக ஒரு பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு முதல் கட்டம் அந்த பாவத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ளணும். பாவத்தை ஒப்புக்கொள்வது தான் தௌபாவுக்கான முதல் வாசல் என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. பாவம் செய்பவனை விட அதை நியாயப்படுத்துறது மிக ஆபத்தானது. பாவத்தை நினைக்கக்கூடிய நேரத்தில் பயம் வரணும். பாவம் செய்யும் போது கவலை வரல் என்று சொன்னால் ஈமான் அது ஆபத்தில் ஈக்குது என ஒரு பெரியார் தெளிவுபடுத்துகிறாரு. அல்லாஹ் குர்ஆனில் நபிமார்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டதை பின்வருமாறு அல்லாஹ் சொல்கிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாம் செஞ்ச பாவத்தை ஒப்புக்கொண்டாங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். காலா ரப்பனா லலம்னா அம்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ரப்பே, எங்களுக்கு நாங்களே லலம்னா அம்ஃபுஸனா தீங்கிழைச்சி கொண்டோம். எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள் நாங்கள் ஆகிடுவோம் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாம் செஞ்ச பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹிடத்தில் துவா செஞ்சாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து பாருங்கள், அங்கே எப்படி அல்லாஹிடத்தில் கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர் ஒருவன் ஆகிட்டேன் என்பதாக அருமையானவர்களே செஞ்ச பாவத்தை ஒப்புக்கொண்டாங்க. இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு சங்கையான ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான். அன்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் நஷ்டம் அடைஞ்சிட்டார் என 3 விடுத்தம் சொன்ன நேரத்தில் நஷ்டமடைந்த அந்த மனிதர் யார் என சஹாபாக்கள் கேட்டாங்க. சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சும் அவன் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை தேடிக்கொள்ளலையோ அவர்தான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் அருமையானவர்களே நேர்களே பாவத்திலிருந்து விலகி தௌபா செஞ்சு அல்லாஹுடைய அன்பை அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் தியத்தலாவு பிங்கத்தென்னு ரஹ்மானியா ஜும்மா பள்ளிவாசலின் முன்னாள் ஃபேஷிமாம் ஷேக் எஸ் எம் ஃபாஹீம் ரவாஹி ஹசரத் அவர்கள்.
இன்றைய நிகழ்ச்சிக்கும் பூரண அனுசரணை வழங்கியிருந்தது உவா மாகாண கலாசார அமைச்சு. அந்த அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் இதே போன்றதொரு சிறப்பான ரமலான் சிந்தனையின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு.